இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு காலிஃப்ளவரை வந்து நான் வெந்நீரில் போட்டு ஒரு கொதித்த வெந்நீரில் காலிஃப்ளவர் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது செய்கிறதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், இது ஆயிலு, சால்ட் டேஸ்ட்டுக்கு, கரம் மசாலா ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போடலாம், இல்லைன்னா வேண்டாம், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், பெப்பர். ஸோ இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு ஜீரகத்தூள் இதெல்லாம் போட்டு எப்படி நீங்கள் கலக்கலான்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பேசின் எடுத்துக்கிறோம். அதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு அதில் போட்டுடுறோம். ஸோ கொஞ்சம் சில்லி பவுடர், உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். எங்களுக்கு வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ, காரம் நிறையா இருக்கவங்களுக்கு காரம் போட்டுக்கலாம், கம்மியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி யோர் விஷுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, பெப்பர் பவுடர், சால்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சால்ட். ஸோ இது வந்து நாங்கள் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். யூஸ்வலாக தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க, பட் நாங்கள் வந்து எண்ணெய் போட்டு நல்லா கலந்துக்கிட்டு பண்ணுவோம். ஸோ எண்ணெய் போட்டு நம்ம பண்ணுறதுனால மசாலா வந்து பிரிஞ்சு போகாது நம்ம வந்து அது ஃப்ரை பண்ணும்போது. இது நல்லா கலந்துக்கணும். ஸோ கலந்த பிறகு இந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி லைட்டாக கலந்து விட்டுக்கணும். எடுத்தோன்னே நிறைய தண்ணி போட்டுடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு விட்டு அதோட கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் லைட்டாக தண்ணி விட்டு விட்டு பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லாவே வரும். ஸோ இதில் எந்த க்ரம்ஸும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு இப்போ நீங்கள் வந்து காலிஃப்ளவர் போட்டு பரட்டிடலாம். இப்போ நல்லா போட்டு காலிஃப்ளவரை நல்லா கலந்துக்கணும். ஸோ கலந்து வச்சாச்சு. இது ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. ஸோ அதில் நல்லா போய் ஃபிக்ஸ் ஆகிக்கணும் அந்த மசாலாலாம் காலிஃப்ளவரோட. அதுக்கப்புறம் நான் எண்ணெயில் பொரித்த பிறகு காமிக்கிறேன். பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்குது, ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் பொரித்த பிறகு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் கடாயில் காஞ்சிருச்சு. காலிஃப்ளவர் போடுறோம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டிருக்கோம். ஸோ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு, பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ வாவ். ஸோ லைட்டாக திருப்பி போடுறேன். லுக்ஸ் எம்மி. ஸோ ரெடி ஆகிட்டு
கொஞ்சம் ஃப்ளேவரபுளாக இருக்கணுன்றதுக்காக நாங்கள் வந்து கொஞ்சம் கறி லீவ்ஸும் போடுவோம். ஸோ அதுவும் போட்டிருக்கோம். ஸோ அந்த கறி லீவ்ஸோட ஸ்மெல்லும் காலிஃப்ளவரோட அந்த இதுவும் வந்து நம்மளுக்கு பசியை நல்லா தூண்டும், பிள்ளைங்களுக்கும் ரொம்ப நல்லது. அந்த கருவேப்பிலோட வாசம் வந்து நம்மளோட அவ்வளோ நல்ல வாசனை வருது, சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஸோ எம்மியான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. இப்படி நீங்களும் ட்ரை பண்ணி சர்வ் பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.